நினைத்ததை நமக்கு நல்லபடி கொண்டு வந்து கொடுக்குற ஒரு மந்திரம் இருக்கு. அதுதான் ராம மந்திரம். இந்த ராம மந்திரத்தை இந்த பதிவில் தரப்போகிறேன். நம்ம இந்த ராம மந்திரம் ஒரு 10 நிமிடங்கள் தினம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுடைய நியாயமான எல்லா கோரிக்கைகளும் நல்லபடியாக நிறைவேறுங்கிறது உறுதியிலும் உறுதி. முதல்ல ராமரை சொல்லும் சமயத்தில் ஹனுமான முதல்ல துதிக்கணும். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத்தமக்ஷராஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருத்தியும் நமதராட்சசாந்தம்னு சொல்லுவார். எங்கெங்கெல்லாம் ராம நாமம் இருக்கும் ஜபிக்கப்படுறதோ அங்கெல்லாம் அன்பார் கண்ணறிய ஆனந்த கண்ணீரோடு வந்து உட்கார்ந்துருப்பார். அதனால் ராமாயணம் படிக்கும்போது ராம மந்திரம் சொல்லும் பொழுது அவருக்காக ஒரு சின்ன சீட்டு போட்டு அவருக்கு ஒரு குட்டியாக ஒரு பழம் வைக்கிறது, அவர் வந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஐதீகம். அதுபோல் சுவாமி சன்னதியில் நான் ஒரு சின்ன கொய்யாப்பழம் வச்சுருக்கேன். இப்போ நாம் இந்த ராம மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஹனுமானுடைய மந்திரத்தை நம்ம முதல்ல சொல்லலாம். புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். புத்திர் பலம், நம்ம அறிவு நல்லா பலமாக இருந்தால் தான் உலகத்தில் நம்மளால் நல்லா சந்தோஷமாக இருக்க முடியும். யசோ தைரியம், நமக்கு நல்ல ஒரு பலம் உடம்புலையும் தேவையானது. நிர்பயத்துவம், எந்த ஒரு நல்ல செயலுக்கும் பயமில்லாமல் நம்ம தொடங்கி செஞ்சால் தான் அது நல்லா இருக்கும். பயங்கிறது எல்லாத்தையுமே கவத்துடும். அதனால் நிர்பயத்துவம்னா பயமில்லாத ஒரு நல்ல தைரியமான குணம். அஜாட்யம், அதாவது உடம்புக்கு வந்து சோர்வு இருக்கக்கூடாது. ஜாட்யம் வாக்பட்டுத்துவம், நல்ல மொழிகளால் சொல்லணும். ஹனுமத் ஸ்மரணாத் பவேத், ஹனுமான் நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறது நம்முடைய பொருள். இதை சொல்லிவிட்டு நம்ம ராம மந்திரம் ஒரு 10 நிமிஷம் சொல்லணும். இங்கே இந்த வீடியோவை போட்டு இந்த ராம மந்திரத்தை 10 நிமிஷம் கேட்குறதோ சொல்கிறதோ பண்ணினே வாங்குவோம். கொஞ்ச நாள்லேயே நம்மளுடைய எல்லார் வாழ்க்கையிலையுமே நல்ல பல மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். சொல்லலாமா? புத்தி பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதா ஜாட்யம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராம 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 சீதா ராம சீதா ராம 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 சீதா ராம சீதா ராம 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 சீதா ராம சீதா ராம 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 சீதா ராம
ராம ராம ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா ராம சீதா ராம 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 ராம் ராம 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 சீதா
ராம 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 சீதா ராம சீதா ராம். நம்ம 18 முறை சொன்னோம் இந்த மந்திரத்தை. இந்த மாதிரி தினமும் ஒரு 10 நிமிஷம் ஒரு 18 முறை இந்த மந்திரத்தை சொல்லிலே வந்தோம்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நம்ம கண் கூட நம்மளால் பார்க்க முடியும். இது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த மந்திரம். எங்கள் அப்பா தான் எனக்கு குரு, ஆச்சாரியன், எல்லாருமே எங்கள் அப்பா தான் எனக்கு. இந்த மந்திரத்தினால பல நன்மைகளை நான் அடைஞ்சிருக்கேன். என்னோடய கிளாஸ் வகுப்பில் இருக்கிறவளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவ எல்லாரும் தினமும் ஒரு 10 நிமிஷம் இந்த மந்திரத்துக்காக ஒதுக்கி இந்த மந்திரத்தை சொல்லிடணும். அப்படி வரும் பொழுது நமக்கு வேண்டிய பல நன்மைகளெல்லாம் ஒன்று கண் கூட நடந்துகிட்டே வரும். அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. நன்றி.